அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்பில் அனுர அரசாங்கத்தின் கரிசனை, விரைவில் நிரந்தர வீடு. பகுடிவதையால் ஆற்றில் குதித்த மாணவி அதிரடியாக கைது செய்யப்பட்ட 4 மாணவர்கள். தமிழர் பகுதியில் பயங்கரம், கர்ப்பிணி மனைவியின் வெட்டிய தலையுடன் யாழ் கணவன் போலீசில் சரண். இலங்கை மின்சார சபைக்கு புதிய தலைவர் நியமனம். பஸ் சில்லுக்குள் சிக்கி வயோதிபர் உயிரிழப்பு. போலீஸ் சிஐடி மீது சரமாரி தாக்குதல், சந்தேக நபர்கள் அதிரடி கைது. மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் தாமதம். இலங்கையில் கோவிட் உள்ளிட்ட வைரஸ் தொற்றுக்கள் குறித்து சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வாள்வெட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் ஒன்றுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 30 ஆண்டு காலமாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த மாகாணங்களில் 2009 ஆண்டிலிருந்து இதுவரை 2,74,728 குடும்பங்களை சேர்ந்த 9,14,722 நபர்கள் மேல்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 8 மாவட்டங்களில் 1,50,488 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு, இந்திய அரசு, அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகிறது. குறித்த திட்டத்தின் ஆரம்பத்தில் 550 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட 11 லட்சம் மற்றும் 340 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு 6,50,000 எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கட்டிட நிர்மாண மூலப்பொருட்களின் தற்போதைய விலைகளுக்கு அமைய 550 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட 16 லட்சம் மற்றும் 340 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு 9,50,000 எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய 2025 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்டத்தை நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உதவி பணத்தை பின்வரும் வகையில் அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி, நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி 550 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக அரசு நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை 15 லட்சம் ரூபாய் வரை அதிகரித்தல் மற்றும் 340 சதுர அடி வீட்டினை அமைப்பதற்காக அரசு நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை ரூபாய் 9 லட்சம் வரை அதிகரித்தல் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவி ஒருவருக்கு பகடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் வருட மாணவியொருவர் நேற்று ஆற்றில் குதித்து தவறான முடிவெடுக்க முயன்றுள்ளார். இதன்போது அருகில் இருந்த சிலரால் குறித்த மாணவி மீட்கப்பட்டு குளியாப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பகடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தால் அவர் தவறான முடிவெடுக்க முயன்றது தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் தொழில்நுட்ப கல்லூரியின் 4 மாணவர்களை கைது செய்தனர். குறித்த மாணவிக்கு பகடிவதை வழங்கிய சம்பவம் தொடர்பாக இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குளியாப்பட்டி காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வவுனியா புளியங்குளத்தில் 32 வயது கர்ப்பிணி மனைவியும் தலையை கணவன் வெட்டி வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வவுனியாவில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு மோட்டார் சைக்கிள் சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தரை சரணடைந்துள்ளார். சம்பவத்தில் அரசு பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியையாக கடமையாற்றும் ஆசிரியையை கொல்லப்பட்டுள்ளார். இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு தனது மனைவியின் தலையை எடுத்துக்கொண்டு வந்த கணவன் மனைவியை கொலை செய்து நயனமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கணவன் மனைவிக்கிடையில் குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது. இந்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்து சென்றுள்ளார்.
நைனாமடு காட்டுப்பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வெட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார். தனது மனைவியை கொன்று நைனாமடு காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கர்ப்பிணி மனைவி கணவனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் புதிய தலைவராக பொறியியலாளர் பேராசிரியர் கேடிஎம் உதயங்க கேமபால நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் கடித தலைப்பின் கீழ் இந்த நியமனம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. உதயங்க கேமபால இலங்கை வலுசக்தி அமைச்சின் முன்னாள் செயலாளராக பணியாற்றியிருந்தார். இதேவேளை இலங்கை மின்சார சபையின் தலைவராக இதுவரை பணியாற்றி வந்த பொறியியலாளர் கலாநிதி டிஜேடி சிம்லாபுட்டியவின் பதவி விலகல் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் தலைவர் சிம்லாபுட்டிய மே 11 அன்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் பதவியில் இருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது. குருநாகலில் போதிராஜா மாவட்ட பகுதியில் பஸ் சில்லுக்குள் சிக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்ததாக குருநாகல் போலீசார் தெரிவித்தனர். இந்த துயர சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குருநாகலில் இருந்து மெல்சீபுரம் நோக்கி பயணித்த பஸ்ஸில் ஏற முயன்ற வயோதிபர் ஒருவர் தவறி விழுந்து பஸ் சில்லுக்குள் சிக்கி படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த வயோதிபர் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கொழும்பு கல்கிசி பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய வயோதிபர் ஆவார். சம்பவம் தொடர்பில் குருநாகல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் களுத்துறை தெற்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு புலனாய்வு சேவையில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். சம்பவத்தன்று இனம் தெரியாத நபர்கள் சிலர் களுத்துறை தெற்கு வேட்டுமங்கட சந்தை பிரதேசத்தில் வைத்து போலீஸ் கான்ஸ்டபிளை பலமாக தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சிகிச்சைக்காக நாகுடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் களுத்துறை தெற்கு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் களுத்துறை மககிவுநெடியங்கல பிரதேசத்தில் வசிக்கும் 35 முதல் 39 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். இது தொடர்பில் களுத்துறை தெற்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் பாரவூர்தி ஒன்று கவிழ்ந்தமையால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். டெங்கு, சிக்கன்குன்யா, இன்ஃப்ளூவன்சா மற்றும் கோவிட் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருகிறது. அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அறிவித்துள்ளார். எனினும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கூறுகையில் கோவிட் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்தியாவில் தற்போது கோவிட் வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெடு தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரியாலை பகுதியில் கடையொன்றினை நடாத்தி வரும் நபர் மீது நேற்று மோட்டார் சைக்கிளில் வந்த 3 அடங்கிய வன்முறை கும்பல் அவர் மீது வாழ்வெடு தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தாக்குதலில் படுகாயமடைந்தவரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.